அவருக்கு வந்து மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அதிகமாக ஆனதுனால, இன்னொன்று ஃபேமிலி இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக பீக் ஆனதுனால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரோட எமோஷன் வந்து வெளியில் படுத்துறாரு. இந்த மாதிரி கோவம் வந்து வருது வெளியில். அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, யாராவது அந்த நேரத்தில் இருந்தால் அடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு கோபம் வந்து வந்துருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அந்த மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே அவர் போட்டு லாக் பண்ணியிருக்காரு. சபரிமலை போனார், அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி தேடுறாரு. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து ரிகவரி ஆக முடியாது. ஸோ கவுன்சிலிங் போனால் தான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனை இருக்குது, இது யாருக்கிட்டாவது போனால் மூணாவது ஆளுக்கிட்ட அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்கன்ற ஒரு பயம்தான் அவங்களை வந்து. பட் அவங்களோட ஃப்யூச்சர்னு பசங்களோட ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது சில விஷயங்களில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டாக 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்கிறது தான் நான் வந்து இங்கே சொல்கிறேன் நல்லது. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale. வணக்கம் மேம். வணக்கம். பிரபல நடிகர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்தோம். அதில் பயங்கர ரொம்ப கோவமாக அப்புறம் ரொம்ப மன உளைச்சலாக பேசின மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் இப்போ மாலைக்கு சபரிமலைக்கு மாலைலாம் போட்டு சரியாயிட்டார். இருந்தாலும் அவருக்கு எந்த அளவுக்கு கவுன்சிலிங்லாம் தேவைப்படுது? முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திக்கோ. என் பேர் சாமுண்டீஸ்வரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் SRM யூனிவர்சிட்டியில் கவுன்சிலராகவும் இருக்கேன். ஃபேக்கல்ட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்கே எல்லாமே கவுன்சிலிங் பார்த்துட்டுருக்கேன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நடிகை பிரபலர் வந்து அவருக்கு வந்து மெயினாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னா மன உளைச்சல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அதிகமாக ஆனதுனால, இன்னொன்று ஃபேமிலி இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாக பீக் ஆனதுனால அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரோட எமோஷன் வந்து வெளியில் படுத்துறாரு. இந்த மாதிரி கோவம் வந்து வருது வெளியில். ஸோ இதுதான் மெயின் ரீசன். வந்து எமோஷ்னலாக வந்து உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வந்து அவர் லாக் பண்ணி வச்சுருக்காரு, ஓகேங்களா? அது வந்து பர்ஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸோ இந்த மாதிரி கோவம் வரும், ரொம்ப ஆவேசம் வரும். ஸோ அது வந்து அவங்களோட பிஹேவியரை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் ஒன்று வந்து அவங்களே வந்து காயப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம், இல்லை மற்றவங்கள வந்து அடிக்க போகிறதுக்கான ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பீக் ஸ்டேஜ் வந்து போயிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இப்போ இருக்கிறது கூட அவர் பார்க்குறது வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து எப்படி இருக்குன்னா, யாராவது அந்த நேரத்தில் இருந்தால் அடிச்சிடணும் அப்படின்ற அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு கோபம் வந்து வந்துருக்கு ஆக்சுவலி. ஏன்னா அந்த மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே அவர் போட்டு லாக் பண்ணியிருக்காரு. ஆரம்பத்திலவே வந்து ஒரு கவுன்சிலிங்ன்றது போய் அதுக்கான பிரச்சனைகள் என்ன, ஸோ ஒய்ஃபு பிரச்சனையா இல்லை குழந்தைங்கள பிரச்சனையா, அது எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ ஒரு கேள்விகள் வந்து ஒரு கவுன்சிலர்கிட்ட வந்தாங்கன்னா நாங்கள் சில கேள்விகள் எல்லாம் கேட்போம். ஸோ அந்த கேள்விகள் மூலமாக அவங்களே பதில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சபரிமலை போனார், அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி தேடுறாரு. ஸோ அது வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து ரிகவரி ஆக முடியாது. ஸோ கவுன்சிலிங் போனால் தான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனை இருக்குது, இது யாருக்கிட்டாவது போனால் மூணாவது ஆளுக்கிட்ட அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்கன்ற ஒரு பயம்தான் அவங்களை வந்து ஒரு கேஜுக்குள்ளே வந்து போட்டு வச்சுருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளில வந்து ஓகே இந்த பிரச்சனைகள் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னா கான்ஃபிடென்ஷியலாக வைக்கிறது யார்? கவுன்சிலர்ஸ், சைக்காலஜிஸ்ட். அவங்கக்கிட்ட போயிட்டு எல்லா விஷயமும் அவர் ஆரம்பத்திலவே பேசியிருந்தாருன்னா, இப்போது வந்து அவரோட பிரச்சனை 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிருக்கு, ஓகேங்களா? ஸோ அப்போ 2 வருஷத்துலேருந்து அவர் அது சேர்த்து வச்சுட்டே வந்தார். ஸோ ஒய்ஃபு மாறி திருப்பியும் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவர் என்னென்னா இன்னொரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸ்டாக போனால் மனைவியோட மனசு வந்து மாறி திருப்பி வந்துடலாம் அப்படின்றது வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சின்னு சொல்லலாம் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அது அவர் வந்து நினச்சது என்னென்னா, அவரோட ஆலோசனை வந்து ஓகே அவங்கள திருத்தறதுக்கு இதுதான் வழி நினச்சிருக்காரு. பட் அந்த வழி வந்து சரியான வழியாக வந்து இல்லை. ஏன்னா அவர் கொடுத்துருக்காரு ப்ரெஸ் மீட் எல்லாமே நம்மளும் பார்த்தோம். ஸோ அதில் வச்சது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போது இன்னொருத்தவங்க சிங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ரொம்ப மென்டலி வந்து டவுன் ஆகிட்டாங்க. அவங்களும் வந்து பேசுகிறாங்க, அவர் கூட வந்து ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தால் இப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு கடை இது எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கும்போது வந்து ஆரம்பத்திலவே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதுக்கான வந்து என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன் வந்து தேடலாம் அப்படின்றதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா
அவங்களுக்குள்ளவே எல்லா விஷயமும் எல்லா எமோஷனும் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் வந்து பிரச்சனையாகி இதுதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனைக்கு கூட்டின்னு போகும். நிறைய அவங்களுக்கே தெரியாமலே ஒரு சூசைடல் ஐடியேஷன் இருக்கட்டும், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலர் மீட் பண்ணி அதுக்கான வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுலேருந்து அவர் வந்து சேஃபாக வந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த நடிகர் நம்ம பார்த்துருக்கோம், நான் தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு அவர் நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். நல்ல ஒரு போல்டான ஆள், காமெடியான ஆள், சிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆள். டக்குன்னு இந்த அளவுக்கு ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போகிற மாதிரி எப்படி அது உடனே அந்த சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது? இல்லை, இது வந்து நீங்கள் சொல்லுங்க ஒரு பாவோத்வேகம் சொல்லுவோம் இல்லைங்களா, எப்படின்னா எமோஷன். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த எமோஷன் வந்து அவரால் வந்து அது தாங்க முடியலை. ஒரு விஷயத்த வந்து அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து என்னால் இது பண்ண முடியும், ஸோ இது பண்ணால் என்னோடய மனைவி வந்து திருப்பி வந்துடுவாங்க, என்னோடய குழந்தைங்க வந்து நான் திருப்பியும் பார்க்க முடியும் அப்படின்றது வந்து அவரோட தாட் இருந்திருக்கும். ஸோ ஆனால் அது என்ன ஆச்சுன்னா அவர் திருப்பியும் வந்து ட்ராபேக் ஆகிடுச்சு. திருப்பியும் அவங்க வந்து அலோவ் பண்ணல. இன்னும் ரொம்ப மோசமாக வந்து நீ வந்து ஒரு நல்லவன்னு நினச்சேன். ஸோ இந்த வார்த்தைங்களை யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, நீ நல்லவன் கிடையாது. அண்டு மீடியா இல்லை அதர் சோஷியல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து நல்லவனாக தான் இருந்தால் இப்போ நல்லவனாக இல்லை அப்படின்றத வந்து வார்த்தைங்களும் அவங்களோட காதுக்கு போச்சுன்னா இன்னமும் அவங்க டவுன் ஆனதுக்கான ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்கிறதுக்கான ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் அவரோட அந்த நடிகரோட நீங்கள் பழகிறப்பையோ தெரிஞ்சதோ எப்படி டைப்பு? நேரடியாக நான் அவர்கிட்ட வந்து நான் சந்தித்தது கிடையாது. பட் நான் தெரிஞ்ச அளவுக்கு வந்து அவர் ஒரு நல்ல மனிதன் தான். பட் அவருக்கு வந்து அவரோட குழந்தைகள் அப்படின்னா அவருக்கு உயர் அப்படின்றது வந்து நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து சரியாக இல்லை. அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இவர் இல்லை, இவர் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால அவங்களுக்கு நடுவில் ஏற்பட்ட சில சம்பவங்கள் தான் இப்போ வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்ன்றது வந்து அங்கே ஏற்படுது. ஸோ அதுதான் பேரண்டல் கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறோம், சைல்டு கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போது அந்த குழந்தைங்களையும் இந்த அப்பாவும் அம்மாவும் பார்த்துட்டு வளர்கிறாங்க. ஸோ அவங்களோட ஃபர்தர் ஃப்யூச்சர் என்ன அப்படின்றது வந்து யோசிக்கணும் இல்லைங்களா. ஸோ இப்போ 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துட்டு ஸோ புரிந்து கொள்றதுன்றது வந்து 2 பேரும் உட்காந்து பேசினா தான் நிறைய விஷயங்கள் வந்து கிளியர் ஆகும். ஸோ உட்காந்து பேசுகிறதுக்கான நேரம் ஒதுக்காமே ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பாய்சன் மாதிரி ஏதாவது கலந்து வார்த்தைகள் வந்து சொல்லி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, சரி இவங்க வேண்டாம் விட்டுடலாம், அடுத்த லைஃப் பார்த்துக்கலாம் இப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. பட் அங்கே இருக்கிறது ஆக்செப்டன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. சில விஷயங்களை ஆக்செப்டன்ஸ் பண்ணுறதுக்கே நேரம் வந்து தேவை. பட் இது விட்டு ஓடுறதோட இருக்கிறது சரி பண்ணுறதுக்கான ஒரு இது என்ன பண்ணலாம், ஸோ உட்காந்து மெதுவாக பேசலாம். ஸோ 2 பேர்த்துக்குள்ளே வந்து இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றத மாதிரி வந்து 2 சைட்லேருந்து வரணும். ஒருத்தருங்க மட்டும் நான் வந்து பேசுகிறேன், இன்னும் அவங்க வந்து மூஞ்சி அந்த பக்கம் வச்சுருக்காங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயத்தில். அந்த நடிகர்களோட கான்செப்ட் என்னென்னா கண்டிப்பாக விவாகரத்து வேணுங்கிறதுல அவருக்குரியாக இருந்ததை நம்ம பார்த்தோம். நடிகர் தான், நடிகைக்கு இதில் இஷ்டம் இல்லைங்கிறதையும் நம்ம பார்த்தோம், அந்த அவங்களோட மனைவிக்கு இஷ்டம் இல்லைங்கிறதையும் பார்த்தோம். அப்படிங்கிறப்ப இதுக்கு முடிவு தான் என்ன, ஒன்று அவங்க ஒரேடியாக பிரிஞ்சுட்டா பிள்ளைங்க யார் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபைனலாக வந்துட்டுனா இவர் லைஃபை தேடி போகலாம், அவங்க லைஃப்பை தேடி போகலாம்ல. எப்படி இதுக்கப்புறம் ஏன் பேசி சால்வ் பண்ணி ஒன்று உடஞ்சது தான், முறிஞ்சது தான் அப்படிங்கிற எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, அவங்களுக்குன்னு எடுக்கிறதுக்கான முடிவு இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அப்படி தானே நம்ம பார்க்கணுன்ற. இப்போ ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இங்கே நம்ம ஜெண்டரே பிரிக்க வேணாம். நான் என்ன சொல்கிறேன்னா 2 பேருமே இப்போது அவங்க அம்மா வந்து ஒய்ஃபோட அம்மா வந்து ஏதோ சொல்லி கொடுக்கறதா, இவங்க வந்து அந்த மாதிரி நடத்துக்கிறதா, சில விஷயங்கள் வந்து வெளியில் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அவங்களோட லைஃப் இது இல்லைங்களா. ஸோ அவங்களோட லைஃபு அவங்களோட பிள்ளைங்களோட லைஃபு அவங்க வந்து பார்க்கணும். ஸோ ஏன்னா ஃப்யூச்சர் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எப்படி இருக்குன்றது. பட் அவங்களோட ஃப்யூச்சர்னு பசங்களோட ஃப்யூச்சர்னு பார்க்கும்போது சில விஷயங்களில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டாக 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்கிறது தான் நான் வந்து இங்கே சொல்கிறேன் நல்லது. ஸோ இல்லை வந்து நான் இன்னொரு ஃபேமிலி பார்த்துக்கிறேன், இன்னொரு ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறேன், இல்லை இன்னொரு மனைவி பார்த்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எண்டே கிடையாது. நீங்கள் தாவிட்டு போயிட்டே இருப்பீங்க.
பட் இருக்கிற இந்த வாழ்க்கையை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு கவுன்சிலிங் போயிட்டு மீட் பண்ணிட்டு, ஸோ அதில் வந்து அவங்க கொடுக்குற அட்வைசஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை வந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளவே அவங்க கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து சைக்காலஜிஸ்ட் வி ஆஸ் த கொஷின்ஸ். ஸோ அப்போ அந்த கொஷினிங்ன்றது வந்து என்ன ஆகும்னா அவங்களே தூங்கும்போது கூட ஓகே இது பண்ணலாம் அது பண்ணலாம், அந்த மைண்ட் செட்டு வந்து பிஹேவியரல் தெரப்பியில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும். இருந்தாலும் இதுக்கப்புறமும் சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி இன்கேஸ் கவுன்சிலிங்லாம் இது பண்ணதுக்கப்புறம்? சரி, அது ஆரம்பத்திலவே நீங்கள் கவுன்சிலிங் சீக் பண்ணலாம் இல்லைங்க. இப்போது சின்னதாக தான் ஆரம்பிச்சிடும். பிரச்சனைன்றது ஒரே அடியாக பெருசாக வராது. எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் தான் சின்ன சண்டைகளோட ஆரம்பிச்சிடும். இல்லை ஃபினான்ஸ் மேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ நான் இது கேட்டால் இது பண்ணலை, ஸோ இந்த மாதிரி புருஷன் வந்து எனக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வந்து இப்போது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவர் வந்து சம்பாதிச்சாதான் எனக்கு புருஷன், சம்பாதிக்கலைன்னா அவன் புருஷன் கிடையாது. இப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா மனைவியோட மனசு வந்து அந்த மாதிரி இருக்குது. மனைவி வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்னா என்கிட்ட வந்து டைமு ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான டைம் வந்து ஒதுக்கி வைக்கணும், என்ன வெளியில் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும், ஓகேங்களா? இப்படி தான் வந்து மனைவி வந்து யோசிக்கிறாங்க. இவரை வந்து என்னன்னா ஒரு மெக்கானிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம், அதில் ஓடுறாங்க, போனால் தானே பணம் வரும் அப்படின்னு. ஸோ இங்கே ரெண்டுத்துமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்து ஓடுறதுனால இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து டோட்டல் ஃப்ரீடமாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், மனைவிக்கு நீங்கள் வந்து ஒரு டோட்டல் ஃப்ரீடம்ன்றது நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செய்யட்டும், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் 2 பேருமே வந்து ஒரு ரூம்னு வரும்போது, வீடுன்னு வரும்போது 2 பேருமே சேர்ந்து உட்காந்து பேசணும், எல்லாமே இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது இல்லைன்னா எப்பவுமே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட லைஃப் போயிட்டு தான் இருக்கும். ஓகே மேம், நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நடிகர் மனைவிக்கோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான் அது சால்வ் ஆகும் அப்படின்றீங்க. ஆனால் அவங்க தரப்புலேருந்து இது ஒரு பில்லி சூனியம் செய்வினை வச்சுருக்காங்க எங்களுக்கு அப்படி, அதை எப்படி அந்த மனநிலையை பார்க்குறீங்க? அது வந்து இன்னொன்று மைண்டிங்கே மெயின் ரீசனுங்க. இப்போ பில்லி சூனியமெல்லாம் இருக்குன்றத வந்து நானும் ஆக்செப்ட் பண்ணுவேன், ஏன்னா பிகாஸ் நானும் பார்த்துருக்கேன் அது வந்து இருக்குன்றது வந்து இருக்குது. பட் ஆனால் அதை நீங்கள் ரொம்ப நம்புறீங்கன்னா, சைக்காலஜிக்கலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்ப மாட்டாங்களே. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, பட் ஆனால் மனசு தான் இதுக்கு ரீசன், மெயின் ரீசன் மனசு. நீங்கள் இப்போ மனசுக்குள்ளே ஒரு விஷயம் போட்டிங்கன்னா அதுதான் வந்து ஓடிட்டே இருக்கும், அது இன்னும் ஒரு பயமாக போயிடும், அந்த பயம் வந்து ஒரு ஆங்ஸைட்டியாக கொண்டு போயிடும், அந்த ஆங்ஸைட்டி வந்து இன்னொரு தாட்டாக சூசைடல் தாட்டாக வந்து கொண்டு போயிடும். ஸோ இது எல்லாமே நடக்கிறது. இன்னொன்று வந்து மெயினாக வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ ரீசெண்டாக கூட கிரிக்கெட் விளையாடும் போது ஒருத்தர் எலுமிச்சை பழம் கையில் வச்சுட்டு இப்படி ஏதோ மந்திரத்தை சொன்னார், பார்த்தா அவுட்டு அப்படின்றதெல்லாம் வருது, ஓகேங்களா? ஸோ சில விஷயங்கள் நம்பாமே இருக்கவும் முடியல நம்மளால். இன்னொன்று வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்கிறேன். நான் வந்து ஒரு புளி தொட்டுட்டு சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, புளி உப்பையோடு சாப்பிட்றேன், ஆனால் இது புளி கிடையாது, இது உப்பு கிடையாது. நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நான் புளியை வந்து சால்ட்டில் தொட்டுட்டு நான் சாப்பிட்றேங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதை லிசன் பண்ணுறீங்க இல்லைங்களா? அந்த லிசன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? தோற்குமா? வாயில் வந்து எச்சம் வரும் இல்லையா? புளி பார்த்த உடனே எச்சம் வரும், அந்த சால்ட் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள், ஏன்னா உங்களோட மைண்டு வந்து சிக்னல்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே போகுது. ஆனால் நான் உண்மையாக இங்கே என்ன சாப்பிட்றேன்னா, நான் வந்து இந்த கர்ஜூரம்னு சொல்கிறேங்க பார்த்தீங்களா, டேட்ஸு, நான் அதுதான் கையில் வச்சுருக்கேன், இங்கே உப்பு கிடையாது, சால்ட் கிடையாது, இது வந்து சர்க்கரை, ஓகேங்களா? நான் சாப்பிட்றது டிஃப்ரெண்ட்டு, நான் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டு, ஆனால் நான் சொல்கிறது தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து எல்லா இடத்துலவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செய்வனையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் வந்து நம்மளோட பிரெயின் வந்து அந்த மாதிரி தான் எடுத்துட்டு அதுக்கான இதுதான் வந்து போயிட்டு இருக்கும். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The Chennai Silks in Mega Summer Sale.